என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நர்மபேஷ் எப்படி இருக்கிறீங்க? தளபதி அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவன் காண்டில் தான் இருக்கிறான். எல்லா அரசியல்வாதியுமே காண்டில் தான் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் தளபதி வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எதிர்க்கிறது திமுக மட்டும்தான் அப்படின்றத. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் இப்போ நம்ம டார்கெட்டே கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஆனால் ஒருத்தர் மட்டும் உச்சபட்ச காண்டில் இருக்காயா. தளபதி மேலே உச்சபட்ச காண்டில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அது யார் தெரியுமா? நம்ம ரம்மி நாயகர் சரத்குமார். அவர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து உச்சபட்ச காண்டில் இருக்காப்புல தளபதி மேலே. ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று போய் எடுக்கிறாங்க. அதற்கு அவர் கொடுக்குற பதிலுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோக்கு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லக்கண்ணு ஐயா அவருடைய இறப்புக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டோட சாபக்கேடு. நல்லவங்க எப்பயுமே வந்து அரசியலில் வந்து ஜொலிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல மனிதர். எனக்கு ஒரு 2-3 எலெக்ஷனில் தான் நின்றுருக்காரு. அது ஒரு 1967, 77, அப்புறம் 1999 லோக்சபா, அப்புறம் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் இதெல்லாம் நின்றுருக்காரு. ஆனால் எல்லா எலெக்ஷன்லையுமே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். யாருனாலனா நம்ம மக்கள்னால தான். ஸோ அதனாலவே என்னமோ தெரியல, அவர் 2005 அப்புறமா அரசியலேருந்து ஒதுங்கிட்டார். அவருடைய இறப்பு வந்து பேரிழப்பு. சிபிஐயோடைய அந்த பார்ட்டிக்கு, அப்படி ஓப்பனாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஓகேங்களா? இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இல்லை அப்படின்னா பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். ஒரு சர்வாதிகார போக்குக்குள்ளே நம்மளாம் வாழ்ந்துட்டுருப்போம். அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது. அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நிலைநாட்டப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். பட் இப்போ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலே வந்து சர்வாதிகார பார்ட்டிகளோட ஐக்கியமாகி அவங்களுக்கு அடங்கி போயிட்டுருக்குறாங்க. கேட்டால் கூட்டணி தர்மம் அப்படின்வாங்க. என்னமோ சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா நடுராத்திரியில் கட்சியை கழிச்சிட்டு ஒருத்தர் போனார். அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். விஜய் வந்திருக்கிறாரு புதிதா, உங்களுடைய நண்பர் கூட அவரு சீமான் வந்திருக்காரு. சொல்லுங்க, விஜய்லேருந்து ஆரம்பிக்க, கீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, மேலேருந்து ஆரம்பிக்கலாமே? அப்படி சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி கேட்கும்போது நானே பத்திரிக்கையாளர் கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும். கேட்காட்டி நான் வந்து பதில் இப்படி தான் சொல்லுவேன். அதாவது ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அது இப்படி தான் வெளிப்படும். அவன் போயிட்டு பத்திரிக்கையாளர் என்ன கேட்குறான், விஜயை பற்றி கேட்கும்போது இல்லை அரசியல்வாதிகளை பற்றி கேட்கும்போது இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த பாலிட்டிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி தான். அவர் இல்லாமல் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸும் கிடையாது, இந்தியா பாலிட்டிக்ஸும் கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு சூழ்நிலை. அதனால இவங்க வந்து விஜயை மையப்படுத்தி கேட்கும்போது இவருக்கு காண்டாயிருது. ஏன் நீங்கள் வந்து முன்னாடி வந்து அரசியல்வாதியிலேருந்து வரமாட்டிங்களா? இப்போ புதுசாக வந்த அரசியல், அப்போ புதுசாக வந்த அரசியல்வாதின்னு கேளுங்க. நீங்கள் வந்து இப்படி ஏடகடமாக கேட்டால் நான் வந்து இப்படி ஏடகடமாக தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டை வந்து வெளிப்படுத்துகிறாப்புல. என்னென்னா, நம்மளும் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறோம். நம்மளும் வந்து சமத்துவ கட்சியாக என்னமோ ஒரு கட்சின்னு வச்சு நடத்தணும். ஆனால் ஒரு பையன் நம்மளை வந்து சீண்டலை, பெருசாக நம்மளை வந்து கண்டுக்கலை. நேற்று வந்து சின்ன பையன் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி என்னடானா ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் எதிர்த்து நிற்கிறாப்புல. நம்மளும் வந்து எல்லாரு கூடயும் கூட்டணி வச்சுட்டு நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தெரியணும். கொஞ்சம் கூட பயப்படாமல், கொஞ்சம் கூட அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணாமல் எதிர்த்து அடிக்கிறாப்புலையே. இத்தனைக்கும் ஜனநாயகம் படத்தை வேறு நம்ம ரிலீஸ் பண்ண விடல, மனசுக்குள்ளே இருக்குதெல்லாம். ஜனநாயகம் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாமல் போட்டு அடின்னு அடிக்கிறோம். 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. ஆனால் என்னன்னா எனக்கு என்ன அசால்ட்டாக உட்காந்துருக்காப்புல அப்படின்ற இந்த வைத்தறிச்சல் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் இந்த வெளிப்பாடு. அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ரம்மி நாயகன், நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க மக்களுக்காகன்னு சொல்லிவிட்டு, ஆனால் மக்களுக்காக எதுவுமே செய்யலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கட்சியை வச்சு உங்களுடைய எப்படி சொல்கிறது கல்லாப்பெட்டியை பெருக்கிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க, இடையில போய் படம் நடிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரம்மிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆடு கொடுப்பீங்க. இதெல்லாம் ஒரு பொலிட்டிஷியன் பண்ணுற வேலையா? அப்புறம் எப்படி மக்கள் மதிப்பாங்க? மதிப்பு அப்படின்றது சரத்குமார் நாட்டாம அவர்களே, படத்தில் நடித்தா மட்டும் வந்துடாது, பணத்தை செலவு பண்ணால் மட்டும் வந்துடாது. நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் இருக்குது. இங்கே தளபதியை வந்து எல்லோரும் இன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் படத்தில் நடித்த மாதிரி நடித்ததுக்காக மட்டும் கிடையாது. படத்தில் நடிக்கும்போது மக்கள் மனசில் என்னெல்லாம் கொண்டு போய் விதைச்சிருக்காரு அப்படின்றது தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
நீங்களும் தான் விதைச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன, பாகிஸ்தான் தீவிரவாதி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் உள்ளூரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஆனால் இங்கே தளபதி அவர்கள் அவருடைய படத்தில் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் எடுத்து அவரோட படங்களில் நிறையா பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் அவர் வந்து தன்னுடைய வீட்டு பையனாக பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வயிற்றுச்சல் இருக்கிறது வாஸ்தவம் தான், என்ன பண்ணுறது? விஜய் வந்து புதிய அரசியலுக்கு அனைவரும் வர வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். விஜய் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கை கோட்பாடு இதுவரை எங்கேயும் சொல்லலை. அவர் வந்து உறக்க பேசி ஏதோ கருத்துக்களை சொல்வதாக நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறது நாட்டாம, இங்கே உறக்க பேசினா தானே நீங்கள் வந்து பொலிட்டீஷியன் ஒத்துக்கிறீங்க. அவர் சாஃப்டாக சைலண்ட்டாக அவருடைய பாலிட்டிக்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக தான் அவர் வந்து பாலிடிக்ஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து வெளிப்படையாகவே அவர் சொல்லிட்டு தான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து உங்களை மாதிரி அரசியல் களத்தில் இறங்கி ஆச்சா பூச்சான்னு கத்துறதாவோ இல்லை மற்றவங்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறதாவோ எந்த ஒரு ஐடியாலஜியுமே அவர்கிட்ட கிடையாது. அவருடைய ஐடியாலஜி என்னுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது அது தனித்துவமாக இருக்கும், மக்களுக்கானதாக இருக்கும், மக்கள் சேவையை மையப்படுத்தி இருக்கும். மற்ற பொலிட்டீஷியன்ஸை வந்து தப்பு செஞ்சால் அதை தட்டி கேட்குற விதமாக இருக்கும். இதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு. இன்னொன்று என்னென்னா, ஆகுன்னா அந்த கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சவர் தானே, உங்கள் கட்சியில் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்களா உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்னென்னு. அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இந்த அரசு இந்த கட்சிக்கான அப்ரூவலே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கொள்கை கோட்பாடு இல்லாமையா இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த மாதிரி தானே இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துருப்பாரு. எத்தனை வாட்டி தாயா சொல்கிறது உங்களுக்கு கொள்கை கோட்பாடு என்னென்னு? பெரியார்லேருந்து காமராஜர்லேருந்து வேலுநாச்சியம்மாவிலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, அம்பேத்கர்லேருந்து எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, அதுதானே இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடைய கொள்கை கோட்பாடாக இருக்கும்போது அதில் முக்கியமாக நல்லது என்னவோ அது எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம், நல்லது இல்லாத விட போகிறோம். இதில் வந்து பெரும்பான்மையாக பார்க்கணும்னா எல்லாருடைய கொள்கையும் வந்து ஏற்றுக்கக்கூடியது தான். பெரியாரில் மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கலை. அது என்னன்னா கடவுள் மறுப்பு. இந்த கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பெரியார் கொள்கையில் ஏற்றுக்கலை. மற்ற எல்லா பெரியார் கொள்கையும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை கோட்பாடு. இது எத்தனை வாட்டி தான் ஏன் நீங்களும் கேட்டுட்ருப்பீங்க? எப்போ பார்த்தாலும் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ட்டு இருக்கீங்க. எங்கேருந்தே வரீங்க நீங்களாம்? என்னை பொறுத்தவரை அவர் வந்து பாலிசி ஹஸ் டு பி அனௌன்ஸ். மக்களுக்கு என்ன புதிதாக செய்ய போகிறார் என்று சொல்ல வேண்டும். இப்போ லெட் ஹிம் ஸ்பீக் பாலிசிஸ் தென் டாக்கிங் பாலிடிக்ஸ் now. இது அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், ஏது செய்ய போகிறார் இன்னும் சொல்லலையா? தெளிவாக அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அவருடைய அஜெண்டா, முக்கியமான அஜெண்டா மக்கள் சேவை மையப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ சேலத்தில் கூட அவருடைய லிஸ்ட் ஆஃப் ஒரு மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய, அதாவது தேர்தலில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்தார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பள்ளி செல்லும் குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு மிக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதாப்புல, சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல, காவல்துறையில் வந்து மகளிருக்கு 50% இடம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காப்புல, அரசு பள்ளிகள் கல்லூரிகள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா ஊருக்கும் பஸ் வசதிகள் இருக்கணும், மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற இடத்துலையும் பஸ் வசதி இருக்கணும், மருத்துவ வசதி இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், அடிப்படை தேவை என்னவோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றதையும் பேசுகிறாரு. நீங்கள் கரண்ட்டில் எப்படி கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பேசுகிறாரு. ஒரு மாதத்துக்கு பில்லு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த விஷயத்தை இது இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அப்போ அதில் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு தானே இருக்குது. அப்போ அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் அவர் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை அப்படின்றது, அவரை ஃபாலோ பண்ணி போகிறவங்களும் தற்கூரி அப்படின்றது. அப்போ நீங்களாம் யாரையா? உங்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி யாரையா ஓட்டு போட்டா? வானத்தில் வந்து ஓட்டு போட்டாங்க, நாங்கள் தானே ஓட்டு போட்டோம். அப்போ நாங்கள் தற்கூரியாக தெரியல, நாங்கள் கொள்கையில்லா கூட்டம் தெரியல உங்களுக்கு? உங்களெல்லாம் அன்றைக்கே குழியில் போட்டு புதைச்சிருந்தோம்னா இன்றைக்கி இப்படி பேசி தெரிய மாட்டீங்க. இப்போ இந்த அரசு சந்தித்திருக்கின்ற கடனை எப்படி அடைக்க போகிறாரு, அதை வந்து எப்படி மேற்கொண்டு கடனை வாங்கி பொருளாதார அடிப்படையை உயர்த்துவதற்கு அதை பயன்படுத்தி இந்த கடனை வந்து அடைக்க முடியுமா, இதுக்கெல்லாம் திட்டம் வச்சுருக்காரா? இதையே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வருவீங்க, ஆட்சி பண்ணுறன்ற பேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவீங்க. அப்புறம் புதுசாக வந்தவங்க எப்படி கடன் அடைக்க போகிறேன், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு உங்கள்கிட்ட வந்து விளக்கிட்டு உட்காந்துருக்கணும். உங்கள்கிட்ட என்ன மசுருக்கு விளக்கணும், அதை மக்கள்கிட்ட விளக்குவார். இப்போயே அவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் அப்படின்ற மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளேயும் உங்களை தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிவிட்டு உங்களோட அறிக்கையில் ஆட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட வந்து ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் தெரியாமையா எதுக்கு எப்போ பண்ணணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம். எப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இங்கே டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் இங்கே தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இல்லைனா அதுக்கு ஒரு நாளோ 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வெளியாகும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டக்குன்னு எதையும் வந்து பாலிசி மாற்றி நீங்கள் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இங்கே அவருக்கு தெரியும், நீங்கள் திருட்டு பயிலுக கூட்டுக்களவானீங்க, என்ன வேணாலும் திருடிப்பீங்க, எல்லாத்தையும் திருடி நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் வந்து இங்கே பாலிசி கேட்குறதுக்கு முன்னாடி உன் கூட்டணியில் இருக்க என்டியில் இருக்குல்ல நீ இப்போ இங்கே வந்து இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா கொடுப்போன்ருக்காரு.
ஆல்ரெடி 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, கடன் எப்படி அழைக்க போகிறாரு, அதுக்கு என்ன பாலிசி வச்சுருக்காரு, அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காருன்னு இங்கே வியாக்கியான மயிர கேள்வி கேட்குற நாட்டாம சார் அங்கே போய் கேட்கணும். இபிஎஸ் எப்படி 10,000 நீ கொடுப்ப, ஆல்ரெடி 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதில் நீ 10,000 மக்களுக்கு கொடுக்குறேன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எப்படி நீ கொடுப்ப, 5 கோடி பேருக்கு 6 கோடி பேருக்கு எப்படி நீ கொடுப்பீங்க, அப்போ அந்த காசு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ கடன் தான் வாங்குறது, எப்படி இந்த மக்களை வந்து நீங்கள் கடன் இல்லாமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு அங்கே போய் கேட்கணும். அதெல்லாம் கேட்கல. இங்கே என்ன விஜய் வந்து சொன்னார, நான் வந்தால் இது 1000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன்னு அப்படி எதுவும் சொல்லலைல்ல. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை செஞ்சு கொடுப்போம், இதுதான் என்னுடைய அரசியல் கொள்கை கோட்பாடு, அதுதான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த அடிப்படை தேவைக்கு என்ன கட்டமைப்பு தேவை, என்ன செலவாகுதோ அதை வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன வருமானம் பண்ணணுமோ அந்த வருமானத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன தொழிற்சாலைகள் பெருக்கணும், ப்ரொடக்ஷன் பெருக்கணும், நம்மளுடைய விவசாயமாக இருக்கட்டும், இல்லை பால் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே. அதாவது இங்கேருந்து நம்மளுடைய பொருட்களை இறக்குமதி விட ஏற்றுமதி அதிகம் பண்ணும்போது நம்மளுடைய வணிகம் அதிகமாக இருக்கும். உள்ளூர் வணிகத்தை அதிகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரப்போகுது. அந்த வருமானத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைக்க போகிறாங்க. இதெல்லாம் சிம்பிள்யா. இது பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனு கூட தெரியும். இப்போ இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸில் இறங்கும்போது அவரை சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்களா, உங்களுக்கு தெரியாதா? இதை நீ யோசிச்சிருந்தேன்னா இந்நேரம் நீ பெரிய ஆளாக இருப்ப. இல்லாதனால இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. we need better governance அப்படின்னு சொன்னால் உன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொன்னால் நீங்கள் கருத்துக்களை சிறப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும். தனி மனிதனை வந்து பேசி அவதூறாக பேசுவது மட்டும்தான் அரசியல் நினைத்து கொண்டிருந்தால் அது வந்து எப்படி அந்த கட்சி நடக்கும் எனக்கு தெரியும். திமுக தாவேகாவுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கறத விஜய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அதை நான் பார்க்கறதே இல்லை. அவர் சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பார். அவருக்கு சொல்ல தெரிஞ்சது மட்டும்தான் எழுதி கொடுத்தது படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னாட்டாம இதை நீ யாருக்கோ சொல்லணும், இங்கே வந்து சொல்லக்கூடாது. என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து அசிங்கமாக பேசியிருக்காரு, யாரை வந்து தப்பாக பேசியிருக்காரு? ஒரு வாட்டி ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாரு. அங்கிள்னு சொன்னதில் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா உங்களுக்கு? அது அங்கிள்னு அவர் எப்பயும் கூப்பிட்றவர் தானே, அதனால அங்கிள்னு கூப்பிடுவார். சரி, நீங்கள் அது பிடிக்கலன்னா இப்போ சிஎம் சாருன்றாரு. இத்தனைக்கும் சிஎம் சாரை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவர் தப்பித்தவரி ஒரு ஸ்டாலின் சொல்லிட்டா கூட திருப்பியும் சிஎம் ஸ்டாலின் சார்னு சொல்கிறாரு. ஆனால் மற்ற கட்சிக்காரங்க அசிங்கமாக சிஎம்ஐ பேசிவிட்டு கடைசியில் அவர் காலை தானே போய் நக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்கள நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிறீங்க, அவங்கள முன்னிலைப்படுத்தலே நீங்கள் வந்து வியாக்கணம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது? நீ போயிட்டு பெட்டி வாங்கிட்ட, எண்டியில் போய் இருந்துட்ட. அதனால் இவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை கவனிக்க தெரியாது. அது அவதூறாக தெரியும், இல்லைன்னா தப்பாக பேசுகிறாருன்னு தெரியும். காண்டு நம்மளால் வளர முடியலன்னு என்ன பண்ணுறது? மக்கள் எல்லாரையும் நம்ப மாட்டாங்க நாட்டாம. எல்லாரையும் வந்து படத்தில் பார்ப்போம், கொண்டாடுவோம், ஓகே இந்த ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாம்தும்லாம் கொண்டாடுவோம். ஆனால் தலையில் தூக்கி வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சில பேரை தான், எல்லாரையும் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள். அப்படி தலையில் தூக்கி வச்ச ஒரு சிலரில் ஒருத்தர் அரசியலுக்கே வரல. ஒருத்தர் அரசியலில் வந்து பாவம் அவரை கொண்டு விட்டீங்க. இப்போ இவர் வந்திருக்காரு. பார்ப்போம் இந்த வாட்டி தமிழ்நாடு மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் என்னெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களோ அத்தனைக்கும் பதிலடியாக 2026 எலெக்ஷனில் நாங்கள் காட்டுவோம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போதைக்கு கலவரமே அப்படி தான் இருக்குது, நிலவரமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் அது கருத்து கணிப்பு. போடுற ஓட்டில் தெரியும் யார் வரப்போகிறா, யார் மக்களுடைய முதல்வராக இருக்க போகிறா, மக்களுக்கானவராக இருக்க போகிறா அப்படின்றத மக்களே இந்த 2026 முடிவு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி நாட்டம்மா சார் நீங்கள் ரொம்ப காண்டாவாதீங்கன்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.